வணக்கம். விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ரொம்ப நேரம் பேசியிருக்காரு. 20-28 நிமிஷத்துக்கு மேலே அவர் வந்து பேசியிருக்காப்புல. அதில் வந்து திமுக வந்து மறுபடியும் வழக்கம் போல எப்படி திமுகவோட மேடையில் வந்து மறைமுகமாக அடுத்த ஒரு ஆட்கள் வராங்க. அவங்க வந்து ஒரு தற்கொலை கூட்டமாக இருக்காங்க. அவங்க வந்து என்ன அரசியல் பண்ண போகிறாங்க, நாங்கள் வந்து 75 வருஷமாக இருக்கிறோம், 70 வருஷமாக இருக்கிற கட்சி அப்படி இப்படின்னு அவங்க உருட்டுவாங்க. இந்த பக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நாங்கள் எங்களை பார்த்து பயந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வந்து பேசுகிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்த நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். பட் ஆனால் அதில் வந்து சில பேர் புரிஞ்சுக்காம சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து நீங்கள் வந்து திமுக அப்படிங்கிற கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா, ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சி தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அவங்களாம் இந்த ஊழல் பண்ணலையா, ஏன் அந்த கட்சியை பற்றிலாம் எதிர்த்து பேச மாட்டேன்றீங்க, புதுசாக வர எங்களை மட்டும் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குறாங்க. அதாவது ஒரு விஷயம்தான், திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சிகள் வந்து ஏற்கனவே ஒரு பேஸ் மட்டத்தில் இருக்குது. அந்த கட்சிகள் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ஆட்சிகள் மாற்றி புதுசாக ஒரு கட்சி உள்ளுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நீங்கள் அதுக்கான தயாராகிருக்கீங்களா? அந்த ரெண்டு கட்சிகளை உடைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குதா? அவங்க வந்து பேஸில் இருக்காங்களே, பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்து இறங்கியிருக்காங்களா, அந்த இடத்துக்கு நம்ம நெருங்கிட்டோமா அப்படின்னு பார்க்கணும். பலம் வாய்ந்த கட்சிகளை எதிர்க்கும் போது நம்மளும் பலம் வாய்ந்தவர்களாக நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து கீழே இறங்கி அடிமட்ட ரேஞ்சில் வரைக்கும் இறங்கி வேலை செஞ்சுருக்கணும். அது இல்லை அப்படிங்கிறனால தான் கேள்வி கேட்குறாங்க. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். அவர் வந்து திமுக ஆட்சிகள் வந்து என்னென்ன தவறுகள் நடந்திருக்குது, மக்களுக்கு இதை செய்யவே இல்லை, இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இந்த 500 கூலி கொடுத்துட்டு இருந்தாங்களா அதை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து எடுத்து வச்சிருந்தாப்புல. அப்புறமேட்டு அவர் வழக்கம் போல் முதல்ல ஒரு 4-5 நிமிஷம் வந்து பேசியிருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து படிச்சுட்டு இருந்தாரு. ஓகே, ஏன்னா அது வந்து டேட்டா வைஸாக இருக்குது, அதை வந்து பார்த்து படிக்கிறாரு. ஓரளவுக்கு பரவாயில்ல. போன மேடைகளுக்கெல்லாம் விட இந்த மேடைகள் பரவாயில்ல. ஆனால் இன்னும் கூட சினிமாத்தனமாக தான் அவருடைய பேச்சு இருக்குது, சினிமாத்தனமாக தான் அவருடைய கான்செப்ட் இருக்குது. இது வந்து வெறும் ஒரு வாய்ச்சவடால் மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்குது. இது வந்து எல்லா இடங்களையும் எடுபடாது. இன்னும் ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணாமல் இருக்கிறது வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடையாது. அதே மாதிரி வந்து கரூரில் நடந்த சம்பவத்துக்கான சரியான எந்த ஒரு விளக்கத்தையும் விஜய் அவர்கள் கொடுக்கல. இன்னைக்கு மேடை உட்பட அழுத்தம் திருத்தமாக எந்த ஒரு விளக்கத்தை அவரால் கொடுக்கவும் முடியாது. அதான் லாஜிக்கலி உண்மை. ஏன்னா அதாவது ப்ரெஸ்ஸில் அவர் சொல்கிறாரு, எங்கள் மேலே கையை வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், எப்போ ஏன்டா நீங்கள் வந்து ஏன்டா விஜய் மேலே கையை வச்சோம், ஏன் விஜய் கூட இருக்கிற மக்கள் மேலே கையை வச்சோன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண போகிறீங்க, கதற போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு. இது நாள் வரைக்கும், இன்னைக்கு நடந்த மேடை வரைக்கும் தன்னை நம்பி இருக்கிற ரசிகர்களை நன்னெறிப்படுத்துகின்ற வேலையை விஜய் அவர்கள் பண்ணலை. அவர்களை அறவழிப்படுத்துகின்ற வேலையை அவர் பண்ணலை. இன்னும் கூட நம்ம 41 பேர் வந்து அங்கே இறந்துருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வாட்டி இந்த மாதிரி தவறுகள் நடக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். இன்றைக்கி வந்து 200-2000 பேருக்கு டோக்கன் போட்டு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அந்த மீட்டிங் நடக்கிறதுல ஃபங்க்ஷன் நடத்த முடிச்சிட்டிங்க. ஆனால் நாளைக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போகிறீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல வந்து கூட்டம் கூடாது அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. இன்னும் கூட ரசிகர்கள் என்ன தெளிவோடு இருக்கணும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் அறிவுரைப்படுத்தவே இல்லை. இன்னும் கூட எரியிறத்தியில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிற மாதிரி இன்னும் ரசிகர்களை வந்து உசுப்பேற்றி விட்டுக்கிட்டே தான் இருக்கார். இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறார், எந்த ஒரு அரசியல் தலைவருமே தன்னை வந்து கிண்டல் பண்ணுகின்ற விஷயத்த வந்து மேடையில் பேச மாட்டாங்க, நேரடியாக பேச மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு, அவருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குன்னு வச்சுக்கலாம். பட்டப்பேர் இருக்குன்னா அந்த பட்டப்பேர் வந்து மேடையில் வச்சு பேசுவாரா? இப்போ வந்து திமுகவை சார்ந்த உடன்பிறப்புகள் எல்லாத்தையும் என்ன ஊப்பிக்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஆன்லைனில் 200 ஊப்பின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பிஜேபி சார்ந்தவங்க சங்கிகள் அப்படிம்பாங்க. அதிமுக சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிமைகள் அப்படிம்பாங்க. ஏன்னா வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்தாங்க அப்படிங்கிறனால அடிமைகள் அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் ஆன்லைனுக்குள்ளே விமர்சனத்துக்கு உள்ளாக்குகின்ற வார்த்தைகள். இதை வந்து ஏதாவது ஒரு ஆட்கள் வந்து ஸ்டேஜில் உட்காந்து பேசுவாங்களா? அந்த கட்சியை சேர்ந்தவங்களே பேசுவாங்களா? இப்போ விஜய் அவர்களுடைய ரசிகர்களை தற்கொலைகள்னு சொல்கிறாங்க. முதல்ல தற்கொலைங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை என்னன்னு சொல்லி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எழுத்தறிவு இல்லாதவன் சொல்கிறாங்க, படிப்பறிவு இல்லாதவன் தான் தற்கொலைன்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து தன்னைத்தானே புரிஞ்சு கொள்ளாதவன், தனக்கான என்ன சொல்கிறது பொது அறிவு இல்லாதவன் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து ஆன்லைனுக்குள்ளே பேசுகின்ற விஷயம் தன்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். தன்னை மட்டுமே குறியாக வச்சுக்கிட்டு தன்னை மட்டுமே சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. உலகமே வந்து விஜய் அவர்களை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரியும், அந்த ஒட்டுமொத்த உலகமே விஜய் அவர்களை மட்டுமே பேஸ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு மனநிலைக்குள்ளே இருக்காங்களே, அந்த ரசிகர் மனப்பான்மை அப்படிங்கிறது. ஏங்க ரசிகர் மனப்பான்மைங்கிறது சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம், ரொம்ப அழகான விஷயம், ரசிக்கலாம், ரொம்ப நல்லது. பட் ஆனால் அரசியலில் வந்து ரசிகர் மனப்பான்மை மட்டும் உதவி செய்யாது. ஏன்னா அதை தாண்டி ஒரு பேஸ் வந்து இருக்குது அரசியலுக்குள்ள. அதை நோக்கி நகரவே விட மாட்டேன்றார் விஜய் அவர்கள். அவரே வந்து அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன்றார். இன்னும் கூட சர்க்கார் படத்துடைய கிளைமேக்ஸில் பேசுகிற மாதிரி, கத்தி படத்துடைய கிளைமேக்ஸில் பேசுகிற மாதிரி அதே டோனில் அதே ஃபார்மேட்டில் பேசிட்டு இருக்காரே தவிர இன்னும் கூட அழுத்தமான அரசியல் நோக்கி அவர் நகர. எங்களுக்கு வந்து அரசியல் தெரியலையா, நாங்கள் தற்கொலையா, நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்களா, நீங்கள் சொன்ன விஷயத்தில் இதெல்லாம் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொல்கிறார்.
வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுக்குறன்றாரு, எல்லாத்துக்கும் வீடு வந்து அமைப்புன்னு சொல்றாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளோ ஃபண்ட் இருக்குது. அவங்க வந்து அலாட் பண்ணி ஒவ்வொரு ஊருக்கும் 10 வீடு 15 வீடு கொடுத்துருக்காங்க. அவங்களாலே முழுசாக செஞ்சு முடிக்க முடியல. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7-8 லட்சம் ரூபாய்க்கு மேலே 7-8 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. இவங்க சொல்ற அந்த திட்டத்துக்கான எவ்வளவு செலவாகும்? மோட்டார் சைக்கிள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து இளைஞர்களை கவர்றேன்னு சொல்லி விஜய் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கூட சொல்றேன், எஸ்ஐஆர் படிப்பு முடிஞ்ச பிறகு இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு ஓட்டுரிமை வருதுன்னு தெரியல, எத்தனை பேரோட பேர் உள்ளுக்குள்ள வரப்போகுதுன்னு தெரியல. அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட போகிறது விஜய் அவருடைய ரசிகர்கள், விஜய் அவர்கள் தான் மெயினாக இந்த அரசியலில் இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷனில் பாதிக்கப்பட போகிறது. அவருக்கு அந்த தற்கொலைங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து காயப்படுத்திருக்கு விஜய் அவர்களை. அதுதான் வந்து அவர் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. இவரோட ரசிகர்கள் வந்து மற்ற ரசிகர்களை வந்து பேர் சொல்லி அழைக்கிறதுனால மற்ற ரசிகர்கள் இவர்களையும் அதே மாதிரி ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி என்னன்னா, இந்த அணிலுங்கிற பேரை வச்சு வந்து ஆன்லைனில் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கேக்கு வேலை செய்யும் போது, பிரச்சாரத்துக்கு வேலை செய்யும் போது, இந்த வெற்றிக்கு நம்மளும் ஒரு அணிலாக செயல்பட்டோம், உதவி செஞ்சோம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னதுனால அந்த அணிலுங்கிற பட்டம் அவருக்கு வந்துருச்சு. அதாவது இந்த ஆன்லைனில் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு, ஒரிஜினலாக சொல்ல வரல, விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு அதை வச்சுக்கிட்டு நம்ம மேடையில் பேச முடியுமா? என்ன இப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன வந்து ஆன்லைனில் வந்து அணில்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து நேரடியாக பேச முடியுமா? பேசக்கூடாது. ஒரு அரசியல் தலைவன் தன்னை கிண்டல் செய்கின்ற விஷயத்தை மேடையில் பேசக்கூடாது. அதுவே அவனுக்கு பட்டமாக மாறிடும். ஏற்கனவே ஆன்லைனில் தற்கொலை கூப்பிட்டுருக்கான். இப்போ இவரே வந்து தற்கொலைன்னு பேசினா மற்றவன் தற்கொலைன்னு பேச மாட்டானா? அவரே வாலண்டியராக சொல்லிட்டாரு, எங்களை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாங்கள் தான் தற்கொலைன்னு நம்மளே சொல்கிற மாதிரி ஆயிடுது இல்லை? ஒரு டைம் வந்து ரஜினி சார் கழுகு காக்கான்னு ஒரு கதை சொன்னார். அவர் வந்து தன்னை கழுகா வச்சுட்டு யாரோ ஒருத்தருக்கு காக்கான்னு சொல்றாரு. எங்கேயுமே மென்ஷன் பண்ணி யாரையும் பின்பாய் பண்ணி சொல்ல, இங்கே நாங்கள் தான் காக்கா அப்படின்னு ஒரு குரூப் வந்து சொல்லிக்கிட்டாங்க. அந்த குரூப் யாரும் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ வாலண்டியராக போய் இவங்களே வண்டியில் ஏற வேண்டியது, அதுக்கப்புறமேட்டு ஏன் எங்களை கூப்பிட்றீங்கன்னு சொல்லி வந்து என்ன சொல்றது, இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி வந்து பேச வேண்டியது. இது என்ன லாஜிக்னே தெரியல. விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான சக்தியாக உருவெடுத்து ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் அதுக்கு அவர் பண்பட்டிருக்காரா? தன்னை வந்து பின்னாடி தொடர்ந்து வருகின்ற ரசிகர்களை பண்படுத்தி இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவருடைய இத்தனை நாட்கள் அவர் அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் எல்லாமே பேசுறது வரைக்கும் அவரை வந்து எந்தவித என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரசிக்கிறது. அதாவது விஜய் அவர்கள் மட்டும் பார்த்துட்டா போதும், அவரை வந்து பார்த்து ரசிச்சுட்டா மட்டும் போதும், நேரில் ஒரு வாட்டி பார்த்துட்டா போதும், இதை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க ரசிகர்களுக்கு அவருடைய பேச்சு கண்டிப்பாக பிடிக்கும். மாற்றுக்கத்தே கிடையாது. ஒரு சினிமாவில் எப்படி வந்து பஞ்சு வசனங்களை பார்த்து ரசிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து இங்கேயும் ரசிப்பாங்க. இந்த பாப்பா பாட்டு பாடுறது, அதுக்கப்புறமேட்டு கிண்டல் பண்ணுற பேரில் வந்து பாட்டு பாடுறது, அப்புறம் எம்ஜிஆருடைய இதை வந்து நான் குறி வச்சேன்னா வந்து அடித்தாதான் குறி வைப்பேன், இல்லைன்னா அடிக்க முடியலைன்னா குறிய வைக்க மாட்டேன் அப்படிங்கிற நல்ல வசனம், நல்லா இருக்கு, பேசுறதுக்கு நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனால் அது மாதிரி நடக்குதா? நிஜ வாழ்க்கையில் அது மாதிரி நடந்திருக்கான்னு பார்த்தா கிடையாது. விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை உதாரணம் எடுத்துக்கிறார். நிறைய இடங்கள் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து டிஎம்கேலேருந்து வெளியே வந்து அவர் ஆட்சி பிடிச்சார், அதே மாதிரி வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு நடிகனாக இருந்து நான் செஞ்சு முடிப்பேன், நடிகனாக இருந்தால் கூத்தாடிங்கிற வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க அப்படி இப்படின்னு அவர் வந்து ஃபீல் பண்ணார். அதெல்லாம் எல்லாரும் பண்ண தான் செய்வாங்க. இப்போ எதிர்கட்சியை சார்ந்தவங்க, அதாவது இவங்களை எதிர்க்கணும்னு ஆசைப்படுற கட்சிகள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே அவங்களால என்னென்ன ஃபார்மேட்டில் எதிர்க்க முடியுமோ அதை எதிர்க்க தான் செய்வாங்க. அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான் விஜய் அவருடைய வேலை. அதை ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி வரதான் வேலை. இவர் என்னன்னா இவர் பிளேம் பண்ணுறாரு. இப்போ 70 வருஷ கட்சி வந்து புதுசாக ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்து இவர் பக்கம் போயிடக்கூடாது. 2% 3% ஓட்டு பிரிஞ்சா கூட அவங்களுக்கு ஏதாவது வெற்றி பாதிக்கும் அப்படிங்கிறனால அவங்க வந்து அதுக்கான ஒரு முன்னேற்பாடு பண்ணுறாங்க. விஜய் அவர்களை வந்து ஒரு பொருட்டாக பார்க்க தான் செய்வாங்க. கண்டிப்பாக இளைஞர்கள் கூட்டம் பின்னாடி இருக்குது. ஒரு 40-50 லட்சம் ஓட்டுக்கு மேலே அங்கே வருது அப்படிங்கும் போது அந்த 50 லட்சம் ஓட்டை நம்ம எதுக்கு இழக்கணும்? ஒரு ஓட்டை கூட விட மாட்டாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற கட்சிகள் ஒரு ஓட்டை கூட விட மாட்டாங்க. அதுக்கு எவ்வளோ வேலை செய்யணுமோ அவ்வளோ இறங்கி வேலை செய்வாங்க. அவங்க நல்லவங்க கெட்டவங்க, நல்ல கட்சி கெட்ட கட்சி, ஊழல் பண்ணாங்க ஊழல் பண்ணலைங்களா அடுத்த பக்கெட்டு. எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா அரசியல்வாதியும் ஊழல் பண்ணி தான் சம்பாதிக்கிறாங்க. எந்த அரசியல்வாதிக்கும் எம்எல்ஏக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடையாது. அவங்ககிட்ட எப்படி 1000 கோடி சொத்து வந்துச்சுன்னு எல்லாரும் யோசிக்க தான் செய்வாங்க. மக்களுக்கு தெரியும் அரசியல்வாதினா கொள்ளை அடிப்பாங்க, நம்மளை ஏமாற்றுவாங்க, சொன்ன ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, அதில் வர காசில் பாதி ஆட்டையை போட்டுருவாங்க. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். பணம்ல எடுக்கிறாங்களா அத்தனை பணம், எல்லாத்தையும் பார்த்து தானே வளர்ந்துருக்குறோம். ஆனால் இது மட்டும் பத்தாது. ஒரு நடிகனாக இருந்துக்கிட்டு நான் 250 கோடி சம்பளத்தை விட்டு வந்தேன், 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன்னா சம்பாதிச்சிங்க, விட்டுட்டு வந்தீங்க, சரி ரைட்டு, அந்த சம்பாதிக்கிற காசு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தானே வச்சுக்கிட்டீங்க, அடுத்தவங்களுக்காக கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. ஆமாம், நீ சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்தேன், எங்களுக்காக கொடுத்தேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. விஜய் அவர்களுடைய பேச்சில் ஏதாவது ஒன்று நம்ம அரசியலில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒரு துளி கூட மாற்றுக்கருத்து கிடையாது. ஆசை இருக்கிறது, ஆனால் அதில் வந்து அக்கறையும் இருக்குது, ஆசையும் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி தன்னை மட்டுமே அவர் அதிகமாக சிந்திச்சுட்டு இருக்கார். அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை.
இது வந்து மக்கள்கிட்ட நிற்கிறோம், நான் மக்கள் கூடயே நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது நின்றுக்கணும் இல்லை, கரூரில் நின்றுருந்தா பிரச்சனையே இல்லை. கரூரில் வந்து விஜய் அவர்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நின்றுருந்தாருன்னா அவரோட லைஃப்பில் அது எவ்வளோ பெரிய கிராஃபில் போயிருக்கும். டிஎம்கே ஏடிஎம்கே கட்சிகளை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை அவர் கொடுத்துருக்கோம். ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியை வந்து சுற்றி வச்சிருக்காரு. கரும்புள்ளியில் பெரிய ரவுண்டே இருக்குது, கருப்பு ரவுண்டே இருக்குது, அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மேடையிலாச்சும் பேசணும்ல, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து பேசல, மேடையிலேயாச்சும் அழுத்தம் திருத்தமாக பேசணும்ல. கரூரை பற்றி பேசக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் பேசலை. சுற்றி இருக்கிற ரசிகருக்கு கூட்டத்தை மட்டும் திருப்திப்படுத்திக்கிட்டு ஒரு படம் பண்ணும்போது ரசிகர் கூட்டத்தை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள தான் இருக்காங்க. அவருடைய ரசிகர்கள் இன்னும் கூட ஜனநாயகம் படம் வந்து 105 கோடி வியாபாரம் ஆயிடுச்சு, 50 கோடி வியாபாரம் ஆயிடுச்சு, 60 கோடி வியாபாரம் ஆயிடுச்சு, நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கினானா, அமேசான் பிரைம் வாங்கினானா, இந்த படம் 450 கோடி வருமா, 350 கோடி வருமா, விஜயனுடைய கடைசி படம் ஆச்சு, அதுக்காக நம்ம உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி தான் பேசிட்டு இருக்கான். எலெக்ஷனுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, 6-7 மாதத்துக்குள்ள 6-7 மாதம் தான் இருக்குது. இந்த 6-7 மாதத்துக்குள்ள எலெக்ஷனை பற்றி சிந்திக்காம இன்னும் கூட ஜனநாயகன் படம் ஓடுமா ஓடாதா, தலைவருடைய கடைசி படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு ஃபீல் பண்ணுற மனநிலைக்குள்ள தான் விஜயோடைய ரசிகர்கள் இருக்காங்க. விஜயே அப்படிதான் இருக்காரு. ஜனநாயகன் படம் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணிடணும், கடைசி படத்தில் எவ்வளோ தூரம் நம்ம டார்கெட் வச்சு கலெக்ஷன் பண்ணிடணும் அப்படிங்கிற மனநிலையில் விஜய் அவர்களே பேசிட்டு இருக்காரு. அந்த ரசிகர் மனப்பான்மையிலிருந்து அவருடைய ரசிகர்கள் வெளியே வரணும். தலைவன் அப்படிங்கிறது வந்து ஒரு சினிமா, ஒரு எப்படி சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார்ல, அந்த ஸ்டாரோட மனநிலையிலேருந்து விஜய் அவர்கள் வெளியே வந்து அரசியல்வாதியோட மனநிலையில் பேச ஆரம்பித்தா மட்டும்தான் நடக்கும். இந்த பேப்பர் பாலிடிக்ஸ், இந்த பேப்பர் ப்ரிப்பரேஷன், இது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது அட்ராக்ஷனை மக்கள் மத்தியில் உருவாக்காது. பொது அறிவை வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தணும், பொது அரசியல் அறிவை வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தணும், அவருடைய ரசிகர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தணும். அப்போ தான் அவர் நினச்ச விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடத்தையாச்சும் பிடிக்க முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க ஏற்கனவே அரசியலுக்குள்ள இருக்கவங்களை வந்து கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாமே தவிர இது வந்து வீரமாக கருதப்படாது. இது வெறும் வந்து விமர்சனமாக மட்டும் தான் கருதப்படும். புரியும்னு நினைக்கிறேன். இது புரியலைன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இது விளக்கம் வந்து அதுக்கு நீங்கள் எழுதுகிற கமெண்ட்டுக்கான விளக்கத்தில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.